வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஒரு சின்ன சமரி உண்டு. என்னென்றால் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு ஷேர் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. லங்கா சிரியாலயம் மற்றது ஐபிசி தமிழ் போன்ற ஊடகங்கள் சொல்ல வைக்கமா இருக்கு. அப்படியான ஒரு சில வங்குரோத்து மனப்பான்மையுடைய உண்மையாக அது தமிழட்ட சொத்து. அது சம்பந்தமாக மாறாய்வம். அது எனக்கு என்ன அரெஸ்ட் பண்ணினது, போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் போய் அப்படி நான் நடக்கல. நானாகவே பாராளுமன்ற பழகிட்டு நானாகவே நீதிமன்றம் போனான். நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்தது. வழக்குகள் முடிய பெயில் தரப்பட்டது. அந்த பெயில் தரப்பட்டதன் பிறகு நான் இன்று கொழும்பு நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு தனிமை விரும்பி, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ பல தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கு. அவையெல்லாம் பொய். முக்கியமாக ஐபிசி ஊடகம் சம்பந்தமா சொல்ல வேண்டியது பொய்யான தகவல்கள். எஸ் டாக்டர் அர்ச்சுனா පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්. අර්ජුන මේ තියන්නේ මගේ කපස්. හරි දන්නවා. ඔයා මේ දවස් ටිකේ හොට් ටොපික් මීඩියා නේද? ඔව් මීඩියා වල යනවා. හරි අපි thank you. මේ කොහෙද? මන්නාර ගියා. ඔව් මන්නාර ගියා. අපේ සාම කවුද? සාජන් මාතේද? අපේ මේ මන්ත්‍රීතුමානේ අර්ජුනා මන්ත්‍රීතුමා. අර්ජුනා මන්ත්‍රීතුමා. මන්න ඕගොල්ලෝ වෙනුවට අපි කතා කරනවා. අද ගුඩිනේ එදා මම පාර්ලිමේන්තුවේ කතා කරා ඕගොල්ලෝ වෙනුවට. විපක්ෂයෙන් කිව්වා මේ උතුරයි නගිනේරයි පොලිසිය වැඩි කරනවා කියලා. මං කිව්වා කවදාවත් එහෙම වෙනා නැහැ. ඉස්සරහටත් එහෙම වෙන්නේ නැහැ. මේ අන්ඩ්‍රෝගේ ආණ්ඩුව නිසා එහෙම වෙන්නේ නැහැ කියලා මම නගිලා කිව්වා. එතකොට ඒ විදිහට ඇසරෙන්න ඕනේ. ඔව් අපි වෙන කතා කරන්න ඕනේ. ඔව් නැතුව ඉතින් එක්කෙනෙක් වරදක් කරනකොට හැමෝටම අද්දි කරන්න බෑනේ. හරි. ජනාධිපතිතුමාත් හොඳයිනේ දැන් ඇත්තටම. ඔව් ඇත්තටම හොඳයි. ඒක තමයි. දැන් කොහෙද යන්නේ සර්? දැන් කොළඹ යන්නේ. හෙට පාර්ලිමේන්තුනේ. හෙට පාර්ලිමේන්තුනේ. අපිම එලවගෙන අපිම එනවා. හරියනේ කවි. උස්සන්නයි. ඕකේ. இடையில போலீசார் மறைத்திருந்தார்கள். அதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அதில் அவர்கள் என்ன கேட்டார்கள், அப்புறம் என்னுடைய அந்த விஐபி லைட்டை பார்த்த போது அவர்கள் மறைத்திருந்தார்கள். சில பேர் பொய்யாக விஐபி லைட் போட்டு போறது தானே. ஸோ அவர்கள் கதைத்த விதத்தில் உங்களை விளங்கி இருக்கும். எல்லா சிங்கள மக்களும் கூடானவர்கள் அல்ல. அதாவது சிங்களத்தை சொல்றாங்க හැම සිංහල මිනිස්සුම වැරදිකාරයක් නෙවෙයි, හැම දෙමළ මිනිස්සු වැරදිකාරයක් නෙවෙයි. අපි நாங்கள் அவர்களுடைய மொழியில் கதைக்கும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. අපි ඒගොල්ලෝගේ භාෂාවෙන් කතා කරනකොට එතකොට පොඩි රෙස්පෙක්ට් එකක් හැදෙනවා. මම නම් හිතන්නේ ඉස්සරහට අපේ රට ගොඩ ගන්න ඕන නම් භාෂාව අවුල ජාතිවාදී ભેදමක් නැති කරන්න ඕනේ. එතකොට අපි දෙමළ තමයි ඒක වෙනස් කරන්න බෑ. நாங்கள் எங்களுடைய நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் எங்களுடைய இனம் மதம் மொழி சார்ந்து ஒரு ஒற்றுமை ஒன்று வர வேணும். அது எங்களோட பழுத்த அரசியல்வாதிகள் செய்ய விட மாட்டோம். ஆனால் நாங்கள் செய்வோம். என்ன விட்டீங்கன்னா நாங்கள் செய்வோம். இன்றைய கூட என்ன ஒரு கிரிமினல் என்று பேசி இருந்தார்கள். எங்க எப்படி என்று நான் பேச விரும்பல. இவர் ஒரு கிரிமினல் என்று சொன்னார்கள். தேசிய தலைவன் கூட உங்களுக்கு கிரிமினல் தான், ஆனால் எங்களுக்கு தெய்வம். நன்றி வணக்கம். நீங்கள் தேடி பாருங்கோ எங்க என்ன கிரிமினல் என்று பேசினார்கள் என்று. அது பேசும்போது உயர் சபையில் இருந்த ஒருவர் கூட அப்படி பேசுவது குற்றம் என்று சொல்லியும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை கிரிமினல் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதை நான் சிரித்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு மக்களுக்காக போராடுகிறவன் ஒரு கிரிமினலாக இருந்தால் அந்த கிரிமினலாகவே சாவதற்கு தயாராக இருக்கிறேன். இது ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல். நன்றி வணக்கம்.